ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு யூடியூபரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சர்ச்சைக்கு பேர் போன ஒரு மனிதர். இந்த சர்ச்சைக்கு பேர் போன ஒரு மனிதரை வச்சுதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்கிற சைமன் செபாஸ்டியன் என்கிற கேரட்டு கம்நாட்டி என்ன பண்ணியிருக்கானா, அவங்கிட்டயே நல்லா அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காப்புல. இது என்ன அறிக்கைன்னா, அந்த மாதிரி அந்த சேனலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, இப்போ அங்கே என்ன பேசினாலும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அப்படியே சொல்லிட்டு போறது தானே, நான் நாத்தாக்காவின் கொள்கை பரப்பு செயலாளர், அவருக்கு கட்சியிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. அதை விட்டு என்ன சாட்டையிலேருந்து நல்லா வாங்கி சாடும் போது மட்டும் நல்லா இருந்துச்சா? இது சாட்டை உணர்வார். ஆக்சுவலா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான வெடிக்கை. இது இவனுங்க தருதலைங்கன்னு தெரியும். இந்த தருதலைங்களை நம்பி நிறைய தருதலைங்க மாறினானுங்க பார்த்தியா. அவனுங்கெல்லாம் இப்போ என்னடா இது இப்படி ஆகி போச்சு, என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இந்த தருதல கூட்டத்தையும் நம்பி சிலர் இருந்தானுங்க. இப்போ அந்த மூடர் கூட்டத்துல இருந்தானுங்க. இப்ப எல்லாமே மாறி வெளியே வந்துட்டாங்க. அது வேறக்காது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இவனுங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமா இருக்கும். அதாவது அண்ணனும் தம்பியும் பார்த்து இப்ப நடக்கலைங்க. அதாவது இது புதுசா ஒரு கட்சியை விட்டு தூக்கியோ இல்ல இந்த சேனலுக்கு சம்பந்தம் இல்லையோ சொல்லல. இதெல்லாம் வருஷம் வருஷம் அண்ணன் சொல்றது. இது என்ன பார்த்தீங்கன்னா கட்டிங் விஷயமா இருக்கும், இல்ல வேற எதுனா அந்த மாதிரி விஷயமா இருக்கும். அது அப்படி போவோம். அண்ணன் தம்பிக்குள்ள கேட்டா கேளுங்களேன், அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்குயா, நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நீ உங்களுக்கு என்ன ஏன்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. ஆனா இவனுங்க மட்டும் மத்தவங்களை பத்தி பேசுவானுங்க, என்ன வேணா பேசுவாங்க. அதை பத்தி நம்ம யாருமே கேட்டுக்கூட. ஏன்னா இவங்க உத்தமனுங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் சொல்றாப்புல, ஏய் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் சீமானோட தம்பி. ஏய் சீமானே ஒரு பொய்க்கார கம்நாட்டிடான் அவன். நான் ஒன்னும் கருணாநிதி மகன் கிடையாது, சீமான் தம்பி பொய் சொல்ல மாட்டேன். அவன் பொய்ன்றது அவன் சீமான். அது பொய்க்கும் சீமானுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. பொய் எப்படி இருக்கும்னா, சீமான் மூஞ்ச பாருங்க, சீமான் மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் கேட்பேன், பொய்யை எப்படி பொய்ன்றது எப்படி வருது, எப்படி உருவாச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த கேட்டு கம்நாட்டி சீமான் இருக்க மாதிரி கேட்டு நாய் அவனை நீங்க காமிச்சிங்கன்னா அது எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா வரலாறு இருக்கு இல்லையா, வரலாறு தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா வெறும் வாயை திறந்தாலே பொய். அந்த பொய்க்காகவே பார்த்தோன்னா ஒரு ஏகப்பட்ட கேஸ் வாங்கியிருக்காரு. அதே போல பார்த்தோன்னா இந்த யூடியூபர் இருக்கிறான் பாருங்க, சாட்டை துரைமுருகன் மாமா பையன், மஞ்சப்பொடி மாமா பையன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மஞ்சப்பொடியில தான் ஃபேமஸ் ஆனாப்புல. அந்த மஞ்சப்பொடியில வேற சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நாங்க பேச மாட்டோம். அதெல்லாம் பேசினா நாங்களும் தரம் தாழ்ந்து போயிடுவோம். ஸோ அதை சப்ஜெக்டை வச்சிடலாம். இவரும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவரும் சர்ச்சையா பேசி பொய் நிறைய பேசி என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ் வாங்கியிருக்காப்புல. முதலமைச்சரை தவறா பேசி, அவங்க குடும்பத்தை தவறா பேசி ஒரு கேஸ் ஒன்று வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் அந்த நெல்லை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அந்த சாமி சில விஷயமா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 தரப்புக்கும் பிரச்சனை வரும்போது ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு தரப்பை இது பண்ணி அதாவது சண்டை கலகம் மூட்டுறது. தெரியல, சீண்டு மூட்டுதல். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்று சொல்லுவாங்க, அது அசிங்கமான வார்த்தை சொல்லக்கூடாது, அது உசுப்பேத்தி விடுவாங்க பார்த்தீங்களா, கலவரத்தை தூண்டுவானுங்க பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கேஸ் வாங்கிக்கிறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கலைஞர் கருணாநிதி அவர்களை தவறா பாடி அப்படியே பயங்கரமா ஒரு பில்டப் ஒன்று குத்து அப்படியே போனாப்புல. ஆனா போயிட்டு வெளியே வந்துட்டு பயங்கரம் பேசுவார். ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கை காலில் ஐயா விட்டுருங்கய்யா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறது. இல்லைன்னா எனக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, என்னால் முடியல, கொஞ்சம் ரொம்ப அழுவி போச்சு அப்படின்னு சொல்லிலாம் கூட சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. அது அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்றதுலாம் உண்மைதான். ஏன்னா அது திடீர்னு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் நண்பர்கள்கிட்டயும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அரசியல்வாதிகிட்ட நான் கேட்டேன். அது போக பார்த்தோன்னா யூடியூபர்ஸ்லேருந்தும் பேசியிருந்தாங்க, இந்த விஷயம் பேசியிருந்தாங்க. அதுவும் உண்மை மாதிரி தான் இருக்கு. அவங்கள சும்மா சாதாரணமாக இருக்கிற எல்லாமே அலசி ஆராய்ச்சி பேசக்கூடிய நபர்கள் தான் அந்த யூடியூபர்ஸ்லாம். ஸோ பார்க்கும் போது நானும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா வைகுண்டராஜனை பற்றி வீடியோ போடுறாரு, டக்குன்னு பார்த்தோன்னா இங்கேருந்து வருது இந்த மாதிரி எனக்கு சம்மந்தமே கிடையாது, எங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் தெரிவிக்கிறார். என்னடா அது சீமானை எதுக்கு தெரிவிக்கணும், இவர் என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்த்து தான் தெரியுது. ஆஹா, வைகுண்டராஜன் பார்த்தீங்கன்னா தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்டு மாட்டினவர். அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பவம் தான். ஏன்னா சீமான் இந்த தன்னுடைய மண்ணை யாரும் எடுக்கக்கூடாது, மண்ணுக்காக, சொந்த மண்ணுக்காக போராடுற ஒரு இயற்கை வளத்துக்காக போராடுறது தான் சீமானு. எப்படி சீமானுங்க அவருக்கு சம்பந்தம்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியுது, அது வேற மாதிரி கட்டிங் போல. ஏன்னா வீடியோ போடுறாரு, இங்க வருது,
இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கிக்கிறான்ற முதல் கொண்டு தகவல்கள் வந்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வைகுண்டராஜன் கிட்ட வந்து நம்ம கேட்டு நாய் இந்த பாலியல் குற்றவாளி சீமான் இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணிருக்கான்னா 10 லட்சம் ரூபாய் செக் வாங்குன்னு தான் வந்து நான் சொல்லங்க, இது எல்லாருமே சொல்றாங்க, எல்லாமே பரவிட்டு இருக்கு. ஸோ வந்து இது விஷயமா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தால தான் இந்த மாதிரியான இந்த மாதிரி பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உசாரா என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு வந்து இவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். சீமான் வந்து எப்படின்னா, நான் சொல்றேன் கேளுங்க, காசுக்காக என்ன வேணா பண்ணுவாப்புல, காசுக்காக நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்யக்கூடியவன் தான் இந்த கேட்டு நாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் கூட பண்ணல. சாட்டை துறைமுறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கும் சரி ட்விட்டர்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து ஒரு வீடியோ போட்டாருன்னா அதை வந்து லிங்காக போஸ்ட் பண்ணார். பட் ஆனால் அந்த வீடியோ மட்டும் போடவே இல்லை, மற்ற வீடியோலாம் போட்டிருக்காரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, ஏதோ கட்டிங்குள்ள பிரச்சனை, அதை கட்டிங் வாங்கிறாங்க, கட்டிங் இவருக்கு தரலன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது சீமானுக்கு தெரியாம வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரியுது. ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து அந்த அமௌண்ட் பிரச்சனை. ஏன்னா இப்ப பாத்தீங்க சாட்டை துறைமுருகன் பார்த்தோன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து கட்டிங் வாங்கி கொடுப்பாப்புல. பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் அந்த வெளிநாட்டுல இருந்து படம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் சாட்டை துறைமுருகன் பக்கா கலெக்ஷன் பண்ணுவாப்புல. கரெக்டா எந்தெந்த ஆளை பிடிச்சி ஏமாத்தணும்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் தெரியும். ஸோ அந்த மாதிரியான வளர்ந்தவர், என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் வீடியோ எல்லாம் பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம், கட்டிங் வரலையே, சரி நம்ம இப்படி பேசி மிரட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்குதா வந்து சொல்ல வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லெட்டர் போது இந்த மாதிரி வந்து சாட்டைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துருக்கு. இவர் தான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், அப்படி கொள்கை பரப்பு செயலர்னு விடுவிச்சு விடுங்க, தைரியமான ஆளாக இருந்தால் பார்க்கலாம். ஆனால் வந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தகவல்கள் வருது. அதாவது சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து கூர்ந்து பார்த்து தான் தெரியுது. உடனடியாக வந்து நம்ம பாலியல் குற்றவாளி சைமன் இருக்கிறான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து சாட்டை கிட்ட டே சும்மாரு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இவர் வீடியோலாம் சாட்டை கிட்ட இருக்கு. சாட்டை வந்து இவர் சீமான் சேட்டை பண்ண வீடியோலாம் வச்சுக்கிறா அப்படியா, அந்த வீடியோ ரிலீஸ் பண்றான்ட்டு பயந்துக்கினே இது என்ன பண்றான், பாலியல் குற்றவாளி போயிட்டு ஏய் இதெல்லாம் வேணாம் அமைதியாரு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேட்டரை ஆஃப் பண்ணவங்க தகவல் வந்துட்டு இருக்கு. இது போல இன்னொரு சைட்ல இருந்து என்ன தகவல் வருது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம காளியம்மா இருக்காங்க பாரு முன்னாள் நாத்தாக்கா, அவங்களும் சரி சாட்டை துரைமுருகன் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து விஜய் கட்சியில தாவேக்கால வந்து சேர போறதாவும் தகவல் வருது. ஏன்னா வந்து இவர் பார்த்தீங்கன்னா விஜயோட தீவிர ரசிகர், இவர் வந்து கேட்ட அஜித் ரசிகர் சொல்லுவாரு. ஆனால் வந்து இவருடைய பண்ற ஆக்டிவிஸ்ட்லாம் பார்த்தோன்னா இந்த பொய் பேசுறது அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த விஜய் தான் தெரியுது. ஏன்னா பொய் எங்கேருந்து வரும், அங்கேருந்து தானே வரும், அங்கேருந்து தானே வரும். அதனால வந்து இவர் விஜய் ரசிகர்னு தெரியும். வெளியில தான் வந்து அஜித் ரசிகர் தான் சொல்றது, ஆனால் வந்து இதெல்லாம் விஜய் ரசிகர். இதெல்லாம் சேர்ந்து வந்து போயிட்டு தாவேக்கால வந்து எகிரி குதிக்கு தான் போறாங்க, அண்ணனும் தங்கச்சும். ஸோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து சீமானவர்கள் பயந்துக்கிறா போல, இவன் மோசமான ஆளு, ஆல்ரெடி நம்மளுடைய ஆடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணவன், இவன் நம்மளை பத்தி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டானா அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதரா எப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற காசும் இல்லாம போயிடும். அதனால வந்து சமரச பேச்சுவார்த்தை நம்ம குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 நாட்கள்ல அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு ஸ்டில் கொடுப்பாங்க. அண்ணனும் தம்பிக்குள்ள வந்து 1008 பிரச்சனை இருக்கும் ஐயா, நீங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசுவார். ஏன்னா இவனுக்கு எல்லாமே ஒரே டீமுங்க. இவனுக்குலாம் எதுக்காக சண்டை போடுவோம்னா அந்த விஷயத்துக்கு சண்டை போடுவானுங்க, அப்புறம் இந்த துட்டு விஷயத்தை சண்டை போடுவானுங்க, இந்த மாதிரி குடி விஷயம் சண்டை போடுவாங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகனும் பாவங்க, எல்லாத்துலயும் கூட நிற்கிறாப்புல. அண்ணனுக்கு எதனா தேவைன்னா வந்து யார்கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெமி மார்ட்டின் இருந்தா கொடுங்க, அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அடையில நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது வந்து மாமா வேலை பார்த்துருக்காரு இந்த மாமா பையன். எத்தனை, அதாவது சாட்டையை பத்தி பேசினாலும் சரி, சீமானம் பத்தி பேசலாம் சரி, இந்த 2 பேரை பத்தி பேசினா மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது அவங்களுக்கு பட்ட பேரு நிறைய வந்துனே இருக்கு. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்க மேல இருக்கிற மகிமையா அது எப்படி வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா வந்து இன்னும் 2 நாட்கள்ல வந்து அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேர்க்கிறாங்களா, இல்ல வந்து இவர் வச்சுருக்கிற வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போறாரான்னு சொல்லிட்டு அது வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது, ஏம்பா ஒரு வீடியோ வரும் நீங்களப்பா, அது இன்னும் வரவே இல்லை, எப்ப வரும், தீபாவளிக்கே வரும்னு சொன்னீங்க, இன்னும் ரிலீஸே பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ வந்து ஏதோ ஒன்று பண்ணி வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரே ஒரு கருத்து மட்டும் நம்ம சைட்ல இருந்து தெரிவிச்சுக்கலாம். ஏம்பா சாட்டை பாரு, அடிக்கடி உனக்கு கட்சியிலேருந்து தூக்குறாங்க, உங்ககிட்டே வாங்கி துண்டு வந்து உங்க அண்ணா வந்து தப்பு பேசிட்டு இருக்காரு, தயவு செய்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்க தலைவன் கட்சியில போய் சேர்ந்துரு.